பல நேரத்தில் உங்களை தேவனை விட்டு விளக்கிறதுக்கு தான் டாக்டரின் வருது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது சரியா தப்பான்னு உங்களுக்கே சந்தேகமாக இருக்கும். சில டாக்டரினில் சிலர் என்ன கேட்பாங்க மெயில் எழுதி, இந்த உபதேசம் இப்படி ஒன்று இருக்குதே, அது சரியா தப்பா? அடிப்படையில் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சரியான டாக்டரின் ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட ஒரு உபதேசம் உங்களுக்குள்ளே வருதுன்னா உங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் வரும், உங்களுக்குள்ளே ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் வரும். அதை ஏற்றுக்கொள்றதுல உங்களுக்குள்ளே ஒரு திருப்தி வரும். எப்போ வேறொரு டாக்டரின் உங்களுக்கு, தேவனுக்கு இல்லாத டாக்டரின் உங்களுக்குள்ளே வருதோ, அதை சாப்பிட்ட உடனே உங்களுக்குள்ள ஒரு பயம் வரும், ஒரு கலக்கம் வரும், ஒரு விதமான தயக்கம் இருக்கும். இதை ஏற்றுக்கொள்ளலாமா வேணாம். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், இயேசுவை ஃபஸ்ட்டு ஒருத்தர் உங்களுக்கு சொன்னாங்க, சொல்லும்பொழுது நீங்கள் சந்தேகப்பட்டு ஏற்றுக்கிட்டீங்களா? நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளலாமா வேணாமா, ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம், கொஞ்ச நாள் பைபிள் வாசிப்போம், சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள அப்படின்னு பண்ணீங்களா? சொன்ன உடனே சுவிசேஷம் உள்ளே வந்துச்சுல்ல, அந்த சுவிசேஷம் உங்களுக்குள்ள அக்செப்ட் ஆச்சுல்ல, உங்களை அறியாமலேயே ரட்சிப்பின் சந்தோஷம் வந்துச்சு, பாவ அறிக்கை பண்ணீங்க, அழுதிங்க. அவங்க சொன்னது என்னமோ இயேசு நேசிக்கிறாருங்கிற ஒரு வார்த்தை தான், ஆனால் அது உள்ளே வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளேயே அந்த மாற்றம், சந்தோஷம், சமாதானம் எல்லாம் வந்துச்சு. இப்போ இன்னொரு டாக்டரின் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த டாக்டரினை கேட்கும்போது உங்களுக்குள்ள சந்தோஷம் வரலையே, உங்களுக்குள்ள ஒரு கலக்கம் வருது. அந்த டாக்டரினை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பயம் வருது. நான் சொல்லுவேன், கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வரும்போது அது சமாதானமாக இருக்கும் இருதயத்துக்கு. இது ஸ்பிரிச்சுவலாக உணர்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும். கர்த்தரிடத்திலிருந்து வராத வார்த்தையாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கும். பழம் சாப்பிட்டாரு, அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருக்கிறார், எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவர் எப்படி அவர் வச்சுட்டு போனாரோ அப்படியே தான் இருக்கிறார். இப்போ நியாயமாக என்ன பண்ணோம், பழம் சாப்பிட்டு வரும்போது இவர் பாட்டு போய் நிற்க வேண்டியதானே, அவருக்கு முன்னாடி நிற்க வேண்டியதானே? பழம் சாப்பிட்டது இவருக்கு மட்டும் தானே தெரியும். இன்றைக்கி அப்படிப்பட்ட துணிகரமானவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி சபைக்குள்ளே. அதாவது தேவனுக்கு முன்பாக நிற்க முடியல, ஊழியக்காரங்க முன்னாடி போய் நிற்கிறாங்க. இன்றைக்கி சபையில் கள்ள உபதேசத்தை கொண்டாந்துடுறாங்க, மேலே ஊழியக்காரர் நிற்கிறாரு. அந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும்போது கீழே உட்காந்துருக்கிற விசுவாசி எங்கேயோ போய் ஒரு கள்ள உபதேசத்தை, நன்மை தீமை அறித்தக்க கனியை சாப்பிட்டுட்டு வந்துட்டு இங்கே உட்காந்துருக்கும் போது துணிகரமாக உட்காந்துருக்கு, பிரைஸ் தி லார்ட் சொல்லுது. ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் தேவனை போல தேவ சாயலாக சொல்லுது, நமது ரூபத்தின்படி குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் மாறும்போது நீங்கள் சபையில் எழுந்திரிச்சு நின்னீங்கன்னா கல்லோபதேசக்காரன் உங்களை கண்டு பயப்படுவான். அவன் பிரசங்கமே பண்ண வேண்டாம், அவனுக்கு உள்ள கல்லோபதேசம் இருந்தாலே உங்களை பார்த்தவொன்னே ஒரு பயம் வரும். இப்போ இயேசுவை பார்த்த உடனே ஒரு பாவம் அறிக்கை பண்ணணும்னு தோணுச்சு இல்லை, இயேசுவை பார்த்தோன்னா ஒரு பயம் வருது இல்லை, எலியாவை பார்த்தோன்னா ஒரு பயம் வருது இல்லை, அதே பயம் உங்களை பார்த்தா வரும். எப்போ நீங்கள் தேவனுக்குள்ளாக ஸ்ட்ராங்காக நிற்கும் போது, தேவன் அப்படி உள்ளாகிற மாதிரி நீங்கள் அப்படி தோட்டத்துக்குள்ளே வந்தீங்கன்னா, அப்படி சபைக்குள்ளே வந்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வரும்போது உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் அவர்களுக்குள்ளே ஒரு பயத்தை உண்டாக்கும்.